பக்தி தமிழ் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2026 ஜூன் மாதம் எப்படி இருக்கும், இதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் உச்சாரத்தில் உங்கள் ராசியிலே இருக்கார். இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார். முதல்ல உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே இருக்கிறது உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை. அது மட்டுமல்ல, ஜூன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானும் உங்கள் ராசிக்கு வந்துடுவார். ஆக இந்த 2 கிரகங்களும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் பண்ணி கொடுப்பாங்க. கடந்த காலத்தில் இந்த குழப்பமான மனநிலை நீங்கி எதுவுமே ஒரு தெளிவான சிந்தனை, தெளிவான முடிவுக்கு நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானங்கள், சம்பாத்தியங்கள் கூடும். மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஏணி அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது? உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன் இந்த மாதம் ஜூன் 15க்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு வர்றாரு. ஸோ எந்த காரியங்கள் பண்ணுறதா இருந்தாலும் 15க்கு அப்புறம் பண்ணுங்கள். இன்னும் சிறப்பான நற்பலங்கள் உண்டு. யாரையெல்லாம் நீங்கள் பெருசாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அவங்களாம் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அல்லது ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத பயணத்தால் நன்மைகள் இதுவும் இந்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் செலக்ட் ஆவீங்க. அதுலேயும் குறிப்பாக நான் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன், பாஸ் பண்ணுவாங்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ யாரெல்லாம் நல்ல ஜாபு, நல்ல வேலையாட்களை எதிர்பார்க்குறீங்களோ அமையும். அது இல்லாமல் லோனுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது. உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் பரவாயில்ல. உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து பண்ணிங்கன்னா போத்தார் சைடு நீங்கள் 2 பேருமே லாபத்தை அடைவதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்பு எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும். ரொம்ப நாளாக வராத பாஸ்போர்ட், விசா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கலைகள் 64 எந்த கலையில் இருந்தாலும் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் கூடும். புதுசாக ஏதாவது அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. பெரிய லெவலில் ஷேர்ஸில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பார்க்குறது. கடன் இருக்கிறவங்க உடலை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ஹெல்த் விஷயம் ரொம்ப கவனம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா விவசாயம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும். பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸு, அதுக்கு தந்த ப்ராஃபிட்டு இது அத்தனையும் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் அமைவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்க்குறது. குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வராது. ஸோ இந்த மாதம் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும், துர்க்கையும், நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் நன்மைகள் கூடும்.